நட்புகளே வணக்கம், வெல்கம் டு செஞ்சி பாத்ரூம் யூடியூப் சேனல். நான் உங்கள் கனி. வீடியோ போயிட்டு இருக்கும்போதே கமெண்ட்ஸை செக் பண்ணுற ஆளா நீங்கள்? அப்போ இந்த சேனல் உங்களுக்காக தான். ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் ட்ரை பண்ணி அதோட உண்மையான ரிசல்ட்டை சொல்ல போகிறேன். அதனால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்தி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவுமே ட்ரை பண்ண போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெசிபியை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏன்னா நானும் இப்போ ஒரு இல்லத்தரசியில் கொஞ்சம் சமையல் தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். இதை செய்கிறதுக்கு நான் முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாயை வச்சு அரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். 2 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கிறேன். எனக்கு பூண்டு இப்படி தோலோடு போட்டால் தான் பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா தோலை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டி அளவு இட்லி மாவு எடுத்து அதை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு இப்படி கொஞ்சமாக மாவை ஊற்றுறேன். மாவு ஊற்றும் போது இந்த மாதிரி ஸ்பீடாக கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி கெட்டியாக ஆகிடும். இப்போ கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுடுங்க. இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் ஸ்டவ்லேயே ரொம்ப கெட்டியாக இறக்கிடாதீங்க. இந்த பதத்துக்கு இறக்குனா தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி. இதோட பேர் பாம்பே சட்னின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் எதுக்கு அந்த மாதிரி பேர் வந்ததுலாம் எனக்கு தெரியாது. இந்த சட்னி இப்போ நான் எத்தனை பேருக்கு செய்கிறேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு மட்டும்தான். இது என்னோடய ஃபேவரட் சட்னி. இது செஞ்சாலே நான் இத்தினோடு தோசை தான் எடுப்பேன். சும்மா அந்த சட்னியை தொட்டு அப்படி நக்கி சாப்பிட்ருவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இந்த மாதமாக இருக்க டைம்லலாம் தேங்காய் சட்னிலாம் சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கும்ல, அந்த மாதிரி டைமில் கூட நான் இதை தான் விரும்பி சாப்பிட்டேன். இந்த சட்னி சாப்பிட சும்மா டக்கராக இருக்கும். இன்னும் 4 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் எப்பயாவது உடச்சக்கல்ல, தேங்காய், வேர்க்கல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லாத டைம்லேயோ, இல்லை சாதாரண சட்னி சாப்பிட்டு போர் அடிக்கிற டைம்லேயோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் மாவு இருந்தால் போதும்ல, ஈஸியாக தானே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துருவோம்.